இந்தாங்க அத்தை. ஏம்மா எதுக்குமா இவ்வளவு காஸ்ட்லியான லென்ஸ் மாத்தணும்? இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? இல்லம்மா, காஸ்ட்லியா இருக்கே அதான் கேட்டேன். இப்ப காஸ்ட்லிங்கிறது பிரச்சனையா இல்ல நான் கொடுத்தேங்கிறது பிரச்சனையா? இல்லம்மா, அத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட பணம் இல்ல, உங்க புள்ள ராஜீவோட பணம். ராஜீவ் பணமா? ஆமா, அவர் பணத்துல தான் நான் வாங்கி தரேன். உங்க புள்ள ராஜீவ் தான் வாங்கி தந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அத்தை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. ஸ்னேகாவை நம்பாதீங்க அத்தை. ஆமா அத்தை, நீங்க என்ன வெறுத்தாலும் விரும்பலனாலும் அது உங்க விருப்பம். நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ஸ்னேகாவை மட்டும் நம்பாதீங்க அத்தை. ஐயோ, அவளை இந்த ஜென்மத்துல நான் நம்பவே மாட்டேம்மா. அவ விஷம். உனக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் அவ வீட்டுக்கு போய் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். சூப்பர் அத்தை. அந்த ஸ்னேகாவோட அடுத்த பிளானே உங்க குடும்பத்துல இருந்து துவாரகேஷ பிரிக்கிறது தான் அத்தை. அவ ரகசியமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க சம்மதிக்கலனாலும் அது நிச்சயமா நடக்கும். நீங்க உங்க புள்ளைய இழக்க வேண்டியது வரும், அது மட்டும் உறுதி. அப்படியா சொல்ற? ஆனா துவாரகேஷ் அப்படி பண்றவனே இல்லையம்மா. துவாரகேஷ் பண்ணலனாலும் உங்க மூத்த புள்ள அப்படி பண்ண வைப்பாரு. மூத்த புள்ளையா? ஆமா அத்த, ராஜீவ்க்கு மாமா மேல கோவம் திரும்பி இருக்கு. அதுக்காக துவாரகேஷ உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு பிளான் போடுறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கே. ஐயோ, அதுக்கு ஸ்னேகா உடந்தா அத்த. இது என்ன புது குழப்பமா இருக்கே? ஆமா அத்த, அதனால்தான் அவர் அடிக்கடி ஆபீஸ்க்கு துவாரகேஷ கூட்டிட்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாமா, துவாரகேஷும் வர வர சரியில்லை. நீ வேலை வாங்கி கொடுத்த, அத மதிக்காம அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல சான்ஸ விட்டுட்டானே. அத்த, துவாரகேஷ் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அந்த ஸ்னேகா அவனை வசியம் பண்ணி வச்சிருக்காளே, அவனை கெடுக்கிறதே அவதானே. அவ உருப்பிடுவாளா? இப்போ ராஜீவும் அந்த கும்பல்ல சேர்ந்துட்டாரு. துவாரகேஷ் போயிட்டா இந்த குடும்பத்துக்கு யாரத்த ஆதரவு? மூத்த புள்ளைய இந்த பாவப்பட்ட காரியத்தை செஞ்சா யாரு என்ன பண்றது? இத நான் சொன்னா அவரு என்ன அடிக்க வராரு. ராஜீவ் இப்படி எல்லாம் பண்றானா? அவரா பண்ணல அத்த, ஸ்னேகா பண்ண வைக்கிறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குதுமா. நான் அவன் கிட்ட சொன்ன உமா, இங்க பாரு, நீ கவலைப்படாத உமா, அந்த ஸ்னேகாவை நான் என்னைக்குமே மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். அத்த, அவளுக்கு சப்போர்ட்டா ராஜீவும் துவாரகேஷும் இருக்காங்களே. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் இல்லம்மா, நீ எதுக்கு கவலைப்படுற? அத்த, உங்க சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமா அத்த? கண்டிப்பாமா. உமா, உடைஞ்சு போன உறவு ஒட்டணும், பிரிஞ்சு போன பாசம் சேரணும். நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும், நீ எங்களோட இருக்கணும், குஷி எங்க வீட்டுல துள்ளி விளையாடணும், என் மடியில வளரணும். இதுதாம்மா என்னோட ஆசை. அத்த, அதத்தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா ராஜீவ் ஸ்னேகாவுக்கு சப்போர்ட் பண்றாரே. இத பாருமா, ராஜீவ் தலையால தண்ணி குடிச்சாலும் நான் ஸ்னேகாவை என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். துவாரகேஷ் என்ன சொன்னாலும் சரி, நான் ஸ்னேகாவை உள்ள விடவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்த. செல்ல குட்டி, ஸ்கூல்ல சமத்தா இருக்கணும், சரியா? ஆர்த்தி, நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னங்க, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நைட்டே பேசிருக்கலாம்ல, ஆபீஸ்க்கு போற டைம்ல டென்ஷன் படுத்துற. எங்க அண்ணன் சரவணன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. எப்போ? நேத்து தான் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்திருக்கிறாருன்னு. உங்க அண்ணனுக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? ஆமாங்க, அதனாலதான் அம்மா உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே. ஆமாங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாம தான் முன்னாடி நின்று கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணணும். செஞ்சுட்டா போகுது. எனக்கு தெரிஞ்ச இடத்துலயும் சொல்லி வைக்கிறேன், முடிஞ்சா மேட்ரிமோனிலையும் போட்டு வைப்போம். அது விஷயமா தாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வழியில ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நல்ல குடும்பமா தெரியுது. அதனால நாம போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? சும்மா கேஷுவலா போய் பார்த்துட்டு வரலாமே.
நீங்களும் வாங்களேன். ஆர்த்தி நீ முதல்ல போய் பார்த்துட்டு வா. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம முறையா போய் பேசிட்டு வந்துடலாம். சரிங்க. அந்த ஆன்ட்டியோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க போய் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுருங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஆன்ட்டியை போய் பார்த்துட்டு வரேன். சரி ஓகேம்மா. குட்டி சரிங்க. ஸ்கூலுக்கு போலாமா? இறங்குங்க. அம்மாக்கு டாட்டா சொல்லு. செல்ல குட்டி பாய். டாடா. என்ன சார் ஆஃபீஸ்ல எப்பவுமே பேசுறோன்னு நீங்க வர வச்சிட்டீங்களா? ஆமா சார், பிரதீப் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எம்டியா இருந்தாலும் ரொம்ப கலாய்ச்சிட்டீங்க சார். இன்ஃபேக்ட் நானே பயந்துட்டேன். அண்ட் மும்பை ட்ரிப் கேன்சல் ஆனதை பத்தி தான் ஆஃபீஸ் ஃபுல்லா பேச்சு. ஆமாமா, அந்த ஆளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா உன்னை பிரதீப் கூட அனுப்புவான். என்ன சார் சார் கவனிச்சிங்களா? நேத்து ஃபுல்லா எம்டி நம்மள அவர் கேபினுக்கு கூப்பிடவே இல்ல, நம்ம கிட்ட பேசவும் இல்ல. அவர் படுக்க தனியா அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ற ஆள் இல்ல. அந்த ஆள் தப்பு செஞ்சிருக்காரு, அவர் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். சார் இதோட நின்னா பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் நமக்கு எம்டி மட்டும் கிடையாதே. நீங்க அவரோட மாப்பிள்ள, அவர் உங்களுக்கு மாமனாரு. இந்த பிரச்சனை தேவையில்லாம உங்க வீட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது சார். ஆமாமா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் வேலையில மட்டும் சின்சியரா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா மட்டும் இவங்க எனக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்துருவாங்களா? அப்பயும் அதே பிரச்சனை தான், இப்பயும் அதே பிரச்சனை தான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சார் அந்த பிரதீப்போட பிரச்சனை முடியவே முடியாது போல் இருக்கே. ஆமா ஸ்னேகா, நான் ஒன்று சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. நம்ம இனிமே சும்மா இருக்கக்கூடாது. நீ என் வீட்டுக்குள்ள போற வேலையை ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிக்கணும். இல்லைன்னா எம்டி உமா பிரதீப்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அது எப்படி பண்றதா? ரொம்ப சிம்பிள். நாளை காலையில நேரா நீ எங்க வீட்டுக்கு போய் போய் துவாரகேஷ பாரு, பேசு. என்ன விளையாடுறீங்களா? நான் ஏன் விளையாட போறேன்? உனக்கு பயமா? பின்ன பயம் இல்லாம எப்படி? உங்க அப்பா கிட்ட யாரு வாங்கி கட்டிக்கிறது? நீ போய் பேசிதான் பாரு. துவாரகேஷ், மீனா, பிரியா, போராதுக்கு எங்க அம்மா வேற நியூட்ரலா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, அப்படியே எங்க அப்பா உன்னை திட்டினாலும் என்னதான் திட்ட போறாரு, அதையும் பாப்போமே. இங்க பாருங்க சார், நான் அந்த வீட்டுக்கு போய் வாழ போறவ. எனக்கு அவங்க ஆசீர்வாதம் தான் வேணுமே தவிர தேவையில்லாம அவங்கள சீண்டி பார்க்க கூடாது. ஏற்கனவே நான் டிகேவை வேலைக்கு போக வேணான்னு சொல்லி வச்ச நெருப்பே இன்னும் பத்திக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் போய் பிரச்சனை பண்ணணுமா? அப்ப நீ போக மாட்டேன். நான் போல. தைரியம் இல்லைன்னு சொல்லு. ஆமா சார், இந்த ஒரு விஷயத்துல எனக்கு தைரியம் இல்லன்னே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நீ போறியோ இல்லையோ, உனக்காக கூடிய சீக்கிரம் நான் அந்த வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் போல இருக்கேன். சார் முதல்ல நீங்க தைரியமா உங்க வீட்டுக்கு போக முடியுமான்னு பாருங்க. உமா மேடம் வீட்ல இருக்காங்கங்கிற காரணத்துக்காக தானே இவ்ளோ லேட் ஆயும் ஏன் கூட இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. கரெக்ட் தான். ஒரு வெரி வெரி டேஞ்சரஸ் கேள்மா. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே முதல்ல வீடு போய் சேருங்க. நானும் கிளம்புறேன். See you, sir. பத்திட்டியம்மா, தனியா பேய் படம் பார்க்கும்போது கூட நான் பயந்தது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டி. யாருமா? அங்கிள், ஷாமலா ஆண்டி இருக்காங்களா? ஷாமலா, உன்னை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க பாரு. வரேங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி நல்லா இருக்க? என்னங்க, இவ யாருன்னு தெரியுதா? இவதாங்க ஆர்த்தி. நான் சொன்னேன்ல, நேத்து ரோட்ல போகும்போது மயக்கம் போட்டு விழுந்தேன், வீட்ல கூப்பிட்டு வச்சு ஜூஸ் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன்ல. அவதான் இவ. ஹலோ அங்கிள். ஹலோமா, வா வா வா. வாமா, உட்காரு. உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேம்மா. பரவாயில்ல அங்கிள், உங்களை மாதிரி நல்லவங்கள இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பார்க்க முடியுது. நான் சொன்னேன்ல நல்லா பேசுவான்னு. ஆமா, பாப்பா எங்க? ஆண்டி அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவ வரதுக்குள்ள உங்களை வந்து பாத்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். சரி, இப்போ நீ என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஆட்டோ வெயிட் பண்ணுது. முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். சரி சொல்லு. எங்க சொந்த ஊரு ராஜபாளையம். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேரு சரவணன். இப்போ அவர் மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓ, நாட்டுக்கு சேவை செய்யற குடும்பம். குட். ஆமா ஆண்டி, சர்வீஸ் முடிஞ்ச அண்ணா இப்ப திரும்பி வராங்க. எனக்கு அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான். அண்ணனுக்கு தான் இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதனால எங்க அண்ணனுக்கு வயசு 35 ஆச்சு. அதான் உங்க வீட்ல பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, 2 பேர் வீட்லயும் பிடிச்சிருந்தா பேசலான்ட்டு வந்தேன். அப்படியா? நல்ல விஷயமா தாமா வந்திருக்க. நம்ம முதல் சந்திப்பே நல்ல விஷயமா தான் இருக்கு. நாங்க நல்ல வசதியான குடும்பம் ஆண்டி. கல்யாண செலவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு கிடைச்சா போதும். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். நான் ஓகே சொல்லிட்டேன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். உங்க பொண்ணோட போட்டோ, ஜாதகம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்களேன். அதுக்கு என்னமா, தாராளமா வாங்கிக்கோ. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. யாருமா நம்ம வீட்டுக்கு? இதோ போட்டோ கேட்டியே, போட்டோ எதுக்கு? அவளே நேர்ல வந்துட்டா. இவதான் என் பொண்ணு.
ஆர்த்தி மீனா ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஏற்கனவே 2 பேருக்கு பரிச்சயம் இருக்கா? ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க கோயில்ல ஏற்கனவே 2 தடவை மீட் பண்ணிருக்கோமா. என் பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க. பர்த்டேக்கு ஒரு தடவை ஈவினிங் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ஆர்த்தி, நீங்க எப்படி இங்க? ஏய், அதான் காலையில சொன்னேன்ல, நான் ரோட்ல போகும்போது மயங்கி விழுந்தப்போ என் ஆட்டோல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமாமா சொன்னீங்க. அந்த பொண்ணுதான் இவ. அப்போ மீனாவை தான் எங்க அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேனா? இவங்க தான் என்னோட வருங்கால அண்ணியா? என்ன சொல்றீங்க? ஆர்த்தி அவங்க அண்ணனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா. சாரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருமா, இப்ப வர இரு. இப்படி வா ஆர்த்தி, இப்படி வா. இந்தம்மா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. என்ன ஆர்த்தி, உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணு கேட்டு? அம்மா கிட்ட எல்லாம் விலாவரியா சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நீங்க எனக்கு அண்ணியா வரதா தான் எனக்கு டபுள் ஓகே. என்னங்க, ஜாதகம் கொடுக்கவா? இந்தம்மா. ஏமா அவசரப்படுற? இது பாருமா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடவே கூடாது. நீ ஆர்த்திய பாத்திருக்கா, ஆர்த்தியும் உன்னை பாத்திருக்கா. நான் ஆர்த்திய பாத்திருக்கேன், அவளும் என்ன பாத்திருக்கா. இப்ப பாரு, ஆர்த்தி அவ அண்ணனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா. எப்படி பாத்தியா? எல்லாம் டக்கு 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 நடக்குது பாத்தியா? இதத்தான் தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவாங்க. எப்பவும் நல்ல விஷயத்த தள்ளி போடவே கூடாது. சரிங்க ஆண்டி, நான் வரேன். வரேன் அங்கிள். சரி. வரேன் மீனா. நான் வரேன் ஆண்டி. சரி. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்றேன். பாத்து பாத்து போமா. தேங்க்ஸ் ஆண்டி. பை பை. மீனா, அந்த மிளகாத்தூள்லாம் உள்ள கொண்டு வாமா. என்ன மீனா? ஒண்ணு இல்லப்பா. ஹலோ, நான் ஜெயில தயாளன் பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்க சார். கருணாகரன் சார் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். அவருக்கு நாளைக்கா இல்ல நாளன்னைக்கு ரிலீஸா சார்? அவரோட ரிலீஸ் தள்ளி போச்சு. ஏன் சார்? அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு காரணம் உங்க பொண்ணு ஸ்னேகா தான் மேடம். அவங்க கருணாகரன் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கும் மனித உரிமை கமிஷனுக்கும் பெட்டிஷன் போட்டாங்க சார். அன்னைக்கு ஜெயிலில் கைதி நெஞ்சில் துடிச்சப்போ கருணாகரன் சார் நடந்துட்ட விதத்தால அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எழுதிட்டாங்க. இப்போ அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நான் இதை சொல்லும்போது எவ்வளோ வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ எம் சாரி மேடம். வச்சிடறேன் மேடம். சரிங்க சார். வணக்கம் மேம். எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, வா உட்கார். இல்லை பரவாயில்ல. இந்த பக்கம் ஷாப்பிங் வந்தேன், அப்படியே உங்கள் ஞாபகம் வந்துச்சு. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஸ்னேகா எப்படி இருக்கா? மறுபடியும் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டா? அவளை பத்தி ஏம்மா கேக்குற? அவ செய்யறது ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கலம்மா. நான் ஏன் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவளை வளர்த்தேன்னே எனக்கு புரியல. எங்க ஓடி போனா திடீர்னு அந்த துவாரகேஷோட? கடவுள் புண்ணியத்துல நல்ல வேளை அவ திரும்பி வந்துட்டா. நல்ல காலம். கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கல.
ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கல்யாணத்தை தள்ளி போட்டு பிரிஞ்சிருக்காங்களாமே. ஏன்? அதுதாம்மா எனக்கு புரியல. காதலுக்காக கட்டையால என் தலையில அடிச்சிட்டு ஓடி போனவ எதுக்கு திரும்பி வந்தா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். அதான் 2 பேரும் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது என்னன்னு நானே விசாரிக்கிறேன். ஆமா, ஐஜி வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு சொன்ன. அத பத்தி எந்த நியூஸும் இல்ல. அதுக்கு நடுவுல தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சே. ஸ்னேகா வீட்டை விட்டு போனது ஒரு பெரிய ஷாக்கு. அதுக்கு உதவி கேட்டு நீங்க அவங்க வீட்டுக்கே போய் நின்னது அதை விட பெரிய ஷாக்கு. ருத்ரா நல்லா தானே பேசினாங்க. அவங்க எனக்காக அவுட் ஆஃப் த வே போய் ஒரு பொம்பளை தாதாவை ரெடி பண்ணி துவாரகேஷ புடிச்சு அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க. அப்படியா? அது எனக்கு தெரியாதே. தெரியாதா? ருத்ரா சொல்லலையா? ஒரு பொம்பளை தாதாவுக்கு பணம் கொடுத்து துவாரகேஷ கூட்டிட்டு போய் ஒரு நாள் முழுக்க வச்சு தண்ணிய ஊத்தி ஊத்தி அடிச்சிருக்காங்க. அவன் கதறிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். நான் நினைக்கிறேன் அதனாலதான் உயிருக்கு பயந்துகிட்டு துவாரகேஷ் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டல. அவன் நம்ம கொன்னுடுவோன்னு பயந்துருக்கான். ருத்ரா இவ்ளோ பெரிய உதவியை பண்ணிட்டு சைலண்டா இருக்காங்களே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சம்மந்தியாக போறீங்க, உங்களை பயமுறுத்த வேண்டான்னு பெருந்தன்மையா விட்டுருக்கலாம்ல. ஸ்னேகா பிரச்சனையில நீங்க மன உளைச்சல்ல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் அவங்க இன்னும் பிரதீப்க்கு ஸ்னேகாவை பொண்ணு கேட்டு வரல. கூடிய சீக்கிரம் வருவாங்க. நல்லபடியா கல்யாணம் ஆகி என் பொண்ணு நல்லா இருந்தா சரிம்மா. நடக்கும், நான் இருக்கேன்ல. சரி, ஆபீஸ்ல கூட ஸ்னேகாவை கொஞ்சம் பாத்துக்கோ. அதே மாதிரி உன் புருஷன் ஆபீஸ மறுபடியும் காஃபி ஷாப் ஆக்காம பாத்துக்கோ. அந்த ஆளுக்கு டெய்லி வேப்பில அடிச்சிட்டு தான் இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? கண்டிப்பா, என் கையாலே போட்டு எடுத்துட்டு வரேம்மா. நானும் வரேன். வா. நான் தான் உள்ள இருக்கேன்னு சொன்னல, வர வேண்டியதானே? சாமி கும்பிடுற மனநிலைமையில நான் இல்ல. சரி, ஃபோன் பண்ணி வர சொன்னி. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்? ஆர்த்தி எங்க வீட்டுக்கு வந்த விஷயம். ஆர்த்தி உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஏன்? உங்க மச்சான், அதான் ஆர்த்தியோட அண்ணன், ஆர்மியில இருக்காராமே, அவர் இப்ப ஊருக்கு வந்துட்டாரா. அவருக்கு என்ன பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காலையில் ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. அது உங்க வீட்டுக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தெரிஞ்சிருந்தா இப்படி எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் நானும் மனசுக்குள்ள சில விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறது? ஏன், என்னாச்சு? எங்க அம்மா என்னோட போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும் ஆர்த்தி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆர்த்திக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். வருங்கால அண்ணின்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா என்னோட நிலைமை? நீ என்ன பண்ண போற மீனா? நான் ஓப்பனா சொல்றேங்க, என்னால உங்களை மறக்கவே முடியல. மறுபடியும் உங்க நினைப்பு தான் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு காலகட்டத்துல உங்க மனைவிக்கு நான் அண்ணியா எப்படி வர முடியும்? இது எதிர்பாராத திருப்பம். என்னால எதுவுமே யோசிக்க முடியல திடீர்னு. ஆர்த்திக்கு நான் அண்ணின்னா நம்ம 2 பேரோட உறவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் தங்கச்சி முறை. சகிக்க முடியுதா? ஜீரணிக்க முடியுதா? அசிங்கமா இல்ல? எல்லாமே ஒரு பேச்சுக்கு தானே, நிஜத்துல இல்ல. நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு அப்படிங்கிற ஒரு நினைப்பு என் மனசுல முள்ளா குத்தும் போது நான் அந்த வீட்ல ஆர்த்தியோட அண்ணனுக்கு பொண்டாட்டியாக முடியுமா? அந்த நரகம் எனக்கு தேவையாங்க? இப்ப என்ன, எதுவுமே நடக்கல, அது அப்படியே நிறுத்திட்டா போச்சு. அப்போ முதல்ல உங்க மனைவிய உடனே நிறுத்த சொல்லுங்க. அவங்கள கையை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. இது சொல்லதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். எனக்கு எதுவுமே புரியல மீனா. எப்பதான் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? மீனா, கொஞ்சம் நிறுத்துறியா? நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என் மச்சான கல்யாணம் பண்ணிக்கிறது அடுத்த விஷயம். யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லையா? இல்ல, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அப்போ உன்னோட வாழ்க்கை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எனக்கு
என்ன சொல்கிறதுன்னு தெரில மீனா. ஒரு பக்கம் நம்ம செய்கிறது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதையும் மீறி ஆசை அலைப்பாயுது. புத்தி சொல்கிறத மனசு கேட்க மாட்டேங்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சொல்ல தெரில, பயமாகவும் இருக்குது, ஆனால் பேசுறதுக்கு ஆசையாகவும் இருக்குது. ஆம்பளை மனசு ஒரு சைவ பூனை, அதான் தெரியுமே. ஆம்பளையா இருந்தா கொஞ்சம் தைரியம் வேணும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? வாழ்க்கை எப்படி சதுரங்கமாகவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல ஆர்த்தி வாயா அடக்குங்க, கல்யாண பேச்ச உடனே நிறுத்துங்க. அவளை எப்படி நான் போய்? அப்போ என்கிட்ட மட்டும் வக்கனையா பேசுறீங்கல்ல, அங்கேயும் போய் பேசுங்க, எதையாவது செய்யுங்க. அது உங்க பிரச்சனை. இன்னொரு தடவை ஆர்த்தி என்ன வருங்கால அண்ணின்னு சொல்லவே கூடாது. சரி,